ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படிப்பட்ட மொமெண்டம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க, 53,000க்கான டார்கெட்டை கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நான் வேறு சொல்ல தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய லைனில் சப்போர்ட் எடுத்து அழகாக இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேண்டில் தானே பாருங்க, 26/9/24 PM. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படியே ஓப்பன் ஆகி கீழே லைட்டாக வர மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் கேண்டிலே சப்போர்ட் எடுத்து அழகாக போய் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும்? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 53,000 நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆல்மோஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 2 கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இது ஃபேக் செல்லிங். ஏன்னா இது வந்து செல் ஆஃப் கணக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரின்றதுனால. பட் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நாளைக்கும் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மேலே 53,000 தாண்டுச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கே ஓப்பன் ஆகும்னா 53,300க்கான லெவல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 டார்கெட்டும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிவிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 2 டார்கெட் மேலே. பட் இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்காமல் மேலே போகாதீங்க. பட் நான் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் இந்த ரேஞ்ச் 52,600 இந்த 679 கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் 52,300 லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி போகலாம், நிஃப்டி போய் பார்க்கலாம். நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டியில் நம்ம வந்து 23,800 டார்கெட் கொடுத்துருந்தோமா, அடிச்சிருச்சா? அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலேயும் போயிருக்கா? சூப்பராக போயிருக்குல்ல இன்னைக்கு நிஃப்டிலையும். ஸோ நிஃப்டிலையும் இன்னைக்கு சூப்பரான டார்கெட் தான் போயிருக்கு. நிஃப்டியில் நாளைக்கு 24,000 லெவல்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம டார்கெட். புல்லிஷாக போச்சுன்னா 24,000 லெவல்ஸை கண்டிப்பாக டச் பண்ணும். பட் அதுக்கு இந்த லெவல்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வச்சது இல்லையா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேவா? அகெயின் இந்த லெவல் கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்பர் செட் வியூ லோவர் செட் வியூ ரெண்டுமே நானும் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து 23,897 மேலே வச்சதுன்னா உங்களுக்கு 23,997 போயிடும். அதர்வைஸ் லைக் 800 கீழே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு 740 லெவல்ஸ் வரும், 657 லெவல்ஸும் வரும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் இன்னைக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ரிலையன்ஸ் தான். பாருங்க, ரிலையன்ஸ் வந்து புல்லிஷ் தான் இன்னைக்கு. அப்படி என்னதான் நியூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இன்னைக்கு ரிலையன்ஸில் வந்து நான் தனியாக வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன நியூஸ் இருந்துச்சு, அதனால அது மேலே போச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரிலையன்ஸில் நான் வந்து நெகட்டிவ் செல் சொல்லவே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு HDFC பேங்க் நெகட்டிவாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. 1690 லெவல்ஸே மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாமா? ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், அதுலேயும் இது இன்னைக்கு. அப்புறம் நம்மளுடைய ஐசிஐசிஐ நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம். லாஸ்ட்டில் கொஞ்சம் செல்லிங் வந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான். அப்புறம் கோட்டக் பேங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நான் சொல்லியிருந்தேன். சூப்பராக உங்களுக்கு மேலே போயிடுச்சு. SBIN மறுபடியும் 35 லெவல்ஸ் தாண்டி பிரேக் பண்ணி 45 லெவல்ஸ் போயிடுச்சா? இதுதான் நான் லிமிட் கொடுத்துருந்தேன் பாருங்கள். நேற்றுலேருந்து அழகாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அழகாக மறுபடியும் மேலே போயிடுச்சு. இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் டார்கெட் வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன் 863 இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பெரிய டார்கெட் ஒன்று கொடுத்துருக்கேன் 896. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் டைம் ஃப்ரேம்குள்ளே இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு மாதிரி பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமும் இருக்கும். ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுக்கான ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்தியா விக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு? நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஃபினான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி போகிறது தான். அதுவும் அப்படி தான் போச்சு.
அண்ட் மிட் கேப் நிஃப்டி 2 நாளாக நெகட்டிவ்னஸை காமிச்சிட்டு இருக்கு. அதை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மிட் கேப்பில் கொஞ்சம் கையை வைக்காதீங்க, டிகே தான் ஆகுது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இந்தியா விக்ஸும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படியே +or-14 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. பெரிய வால்டாலிட்டி வந்து பெருசாக இண்டிகேட் பண்ணலை. 14ன்றதே நல்ல ஒரு வால்டாலிட்டி தான். ஓகேவா? அதை நம்ம நிறைய 28லாம் பார்த்துட்டோம். அது கம்பேர் பண்ணும்போது 14 வந்து ஓகே தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கீழே விழுந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு கொஞ்சம் பேரிஷ்னஸ் இருக்குமா, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது? டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. டாலர் இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே போகுது. அப்போ டாலருக்கான வேல்யூ குறையும் இல்லையா? டாலர் அகேன்ஸ்ட் அதர் கரன்சிஸ்க்கான வேல்யூ குறையும். சரி, இன்க்ரீஸ் ஆகும். டவ் ஜோன்ஸ்லேயும் சின்னதாக ஒரு ஃபால் வந்து காமிச்சிருக்கு பாருங்கள். இங்கேயும் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து அதுலேயும் ஃபால் காமிக்குது. நியூஸ் பேஸ்டாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் அந்த ஃபாலை காமிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பாருங்கள், 8163 லெவல்ஸ் அப்படியே போய் கிட்டமா தொடர மாதிரி போய் தொட்டுட்டு மறுபடியும் விழுந்துட்டுருக்கு. வேறு செய்யும் விவசாயம். நான் வந்து இதுக்கு மேலே வந்து புள்ளி சைடில் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். காலையில் அழகாக நம்ம லைனில் சப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் அங்கே வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போ இவங்கெல்லாம் நம்ம 1 டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும் நமக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேவா? கீழே மேலேயும் மாறி மாறி அடிச்சிட்ருக்கு விவசாயம். கோல்டு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய லெவல்ஸ் 2315 லெவல்ஸை பிரேக் பண்ணி சூப்பராக லாஸ்ட் 2 ஹவர்ஸாக போயிட்டுருக்கு. 2306 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன சொன்னேன் நான்? 2284 போகும்னு சொன்னேன்னா. ஸோ கொஞ்ச நாளாகவே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷ்னஸை காமிச்சிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெவல் இப்போ வந்து 2300ன்னு ஒரு லெவல் இருக்கும், சைக்கலாஜிக்கல் லெவல் 2300. இதை நான் வந்து டெம்பரரியாக மார்க் பண்ணுறேன். இது லெவல்ஸ் பெருசாக கிடையாது நமக்கு. ஓகேவா? இருங்க, பிவோட் பார்த்துடலாம். 2296 இருக்குது. சரி, ஓகே, நம்ம 2296 பார்த்துக்கலாம். S1 இருக்குது, சப்போர்ட்டிங் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 2284 வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அண்ட் 2284 அடுத்தது 2270 லெவல்ஸ் இருக்குது. நம்ம 2252 நம்ம டார்கெட் பண்ணலாம் அடுத்தது. ஓகேவா? பிவோட் எங்கே இருக்குது? பிவோட் வந்து 2330 எக்ஸாக்டாக பிவோட் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். S1 ஆமாம், நம்மளோட பிவோட் பாருங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ள தான் பிவோட் உட்காந்துருக்கு. ஸோ கோல்டுக்கான வியூ இதுதான். நெக்ஸ்ட் சில்வர் பார்க்கலாமா? சில்வர் நான் பிவோட் ஆஃப் பண்ணிடுறேன். பிவோட் வச்சே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சில்வருமே S1ல சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. நான் நெக்ஸ்ட் டார்கெட்டை கொடுத்துருந்தேன் நான் இங்கே. ஓகேவா? இப்போது என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து ஃபுல் சப்போர்ட் ஜோன் சில்வருக்கு. இங்கேருந்து அது மேலே போட்டு தான் ட்ரை பண்ணோம். மறுபடியும் 2979 போகிறதுக்கான சான்சஸ் அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நான் பார்த்து ட்ரை பண்ணேன். அண்ட் பிடிசி வந்து நேற்று நான் வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் சொல்லியிருந்தேன். இங்கேருந்து புல்லிஷாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், அங்கேருந்து எடுத்து 61,787 லெவலில் அழகாக தொட்டுடுச்சா. நேற்று நம்ம சொல்லும் போது இங்கே சொல்லியிருந்தோம், இங்கேருந்து இங்கே போயிட்டு இருந்தது. அப்போ தான் நம்ம வியூ போட்டிருந்தோம். அரௌண்ட் இங்கே கிட்ட போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா 63,759 லெவல்ஸ் போயிடும். ஓகேவா? இது வந்து பிரேக் டவுன்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த லெவல்ஸை. ஓகேவா? இந்த ஸ்விங்கை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் இதை உடச்சி மேலே போய் க்ளோஸ் ப்ளஸ் வச்சதுன்னா 63,759 லெவல்ஸ் சூப்பராக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். 2000 பாயிண்ட்ஸ் செம்மையான டார்கெட் அது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு டார்கெட் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. இதுதான் என்னோட வியூஸ். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போது நிறைய ரெகுலேட்டரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஐசிஐசிலையும் சரி, அப்புறம் நிறைய அட்வைசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாரோட கால்ஸையும் எடுத்துகிட்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்களே, யாருக்கிட்டையும் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுக்காதீங்க, உங்கள் அக்கௌண்ட்டை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்கள், யாருக்கிட்டையுமே காசு போட்டு கொடுக்காதீங்க, ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்றது நிறைய பேர் இன்றைக்கும் ஐசிஐசி டைரக்ட்லேருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. லைக் பேர் போட்டு அனுப்பியிருந்தாங்க, அங்கித் ஜெயின்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு பேர். அவங்க வந்து அவங்களோட ஃபோன் நம்பரோட போட்டு கூட அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து தேர் மிஸ்யூசிங் த நேம் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இவங்ககிட்டலாம் வந்து நம்ம அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைசரிஸ்லாம் கொடுக்குறாங்க இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. செபியும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்குது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா அட்வைசரி சர்வீஸ்லாம் ஆஃப் பண்ணாதீங்க. ஏற்கனவே வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து இது வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது, இதில் நிறைய வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது, அதனால் இதை வந்து செபி வந்து இதை ரீவிசிட் பண்ணி யோசிக்குது, பேசாமல் பேன் பண்ணலாமா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு பதிலாக. நான் அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ராடே வியூவும் கொடுத்துட்டேன் கோல்டுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் அழகாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது கைஸ். நீங்கள் பார்த்து எல்லோரும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அதற்கு டேக் கேர், பை பை, see you tomorrow.